ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்றப்போ எனக்கு 50% அக்யூரசி மட்டும் தான் வந்து கிடைச்சது. பட் ரியல் மார்க்கெட்ல நான் டிப்ளாய் பண்ணும்போது அப் டு 80% என்னால ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆகஸ்ட் மந்த்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் 75,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா. ஸோ நம்ப முடியலையா, நான் என்னோட P&L ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆல்கோ ட்ரேடிங்ல வந்து கன்சிஸ்டன்டா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா ஒரு கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்னோட ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ட்ரேடிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்ம ஆகஸ்ட் மந்த் P&L எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸா என்னால் ப்ராப்பரா வந்து வீடியோ வந்து போட முடியல. பிகாஸ் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டா வந்து ஆல்கோ ட்ரேடிங்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான இண்டிகேட்டர் ப்ராசஸ் எல்லாமே வந்து டெவலப்பர் வச்சு நம்ம பண்ணியாச்சு. இண்டிகேட்டர் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அது மட்டும் தான் இப்போ நம்ம ஃபைனலா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுமே முடிஞ்சிச்சுன்னா கம்ப்ளீட் ஆல்கோ செட்டப் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்ல நான் ட்ரேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து ஒரு சில நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் எரர்லாம் ஆச்சு. ஸோ நம்ம டெவலப் பண்ணியிருந்தோம் ஆல்கோ. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எரர்ஸ்னால நம்மளால ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியல. அதெல்லாம் நான் உங்களுக்கு P&L காட்டும் போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ இதனாலதான் வந்து இந்த ஒர்க்ல நான் இருந்ததுனால தான் என்னால ப்ராப்பரா வந்து வீடியோஸ் எதுவும் போட முடியல. பட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேம் செட்டப், இண்டிகேட்டர் செட்டப் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு இண்டிகேட்டரா வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அது பொறுத்து வந்து நம்ம மேனுவலாவே வந்து இப்போ என்ட்ரிஸ் எடுத்து எக்ஸிட் பண்ணலாம். பிளஸ் வந்து இப்போ ஆட்டோமேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் ஆல்கோல வந்து மூவ் பண்ணிடலாம். ஓகே, நான் எதனால இப்போ ஆல்கோ ட்ரேடிங் மூவ் ஆறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஆல்கோ ட்ரேடிங் வந்து இன்ட்ராடேக்கு இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு வந்து ஆல்கோ வந்து ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளால ஒரு ஹியூமன் மைண்ட் செட் வந்து ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் வந்து நம்மளால ப்ராப்பரா வந்து பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ அதனாலேயே வந்து நான் ஆல்கோ வந்து ஆல்ரெடி நம்ம திங்க் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கான சரி நம்ம மேனுவலாவே பண்றோமே நல்லா தான், எதுக்கு நம்ம ஆல்கோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இருந்தது. பட் இப்போ நான் ஆல்கோ என்னோட இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஆல்கோக்கு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இப்போ பொசிஷனலாவும் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நம்ம இன்ட்ராடே வந்து ஆல்கோ ட்ரேடிங்ல மூவ் பண்ணியாச்சு. இப்போ பொசிஷனல் ட்ரேட் பண்றதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ என்னோட P&L ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு ட்ரேட், அதாவது 2 செப்டம்பர் இன்னைக்கு ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ ரெண்டுத்துலயுமே வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. 36,500 வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம கன்சோல்ல ஆகஸ்ட் மந்த் P&L பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகஸ்ட் 1 to ஆகஸ்ட் 31. ஓகே, ஸோ ரியலைஸ்டு P&L பாருங்க, 75,000 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரேட் எல்லாமே வந்து ஆல்கோ ட்ரேடிங் தான். ஸோ இண்டிகேட்டர் செட்டப்ல ஸோ நமக்கு பை அண்ட் செல் ஆட்டோமேட்டிக்காக வரதுல தான் வந்து நம்ம ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ சார்ஜஸ் வந்து 7,300. ஸோ நெட் ரியலைஸ்டு P&L வந்து ஒரு 68,000 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ ஆகஸ்ட் மந்த்ல பாருங்க நம்ம டோட்டலா வந்து 8 டேஸ் வந்து இங்க ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அதுல 1 டே தான் வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ் பண்ணும்போது ஒரு 24,280 ருபீஸ் வந்து நம்ம அன்னைக்கு லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரேடை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன ஆச்சுன்னா பாட்ல வந்து எக்ஸிகியூஷன் எரர் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் வந்து ப்ராப்பரா ஆகல. ஸோ அதனால மார்க்கெட் வந்து சடனா வந்து பேங்க் நிஃப்டி வந்து அன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம அன்னைக்கு டேல வந்து நம்ம லாஸ்ல தான் வந்து புக் பண்ணோம். அது வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கூட அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் ட்ரேட் பண்றது எல்லாமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ எங்க என்ட்ரி எடுக்கிறேன், எக்ஸிட் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில லைவா வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூடியூப்ல ஃபாலோ பண்றவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது வந்து தெரியும். நான் பேக் டெஸ்ட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 50 to 60% மட்டும் தான் அக்யூரசி இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் வந்து நிஃப்டி தனியா பேங்க் நிஃப்டி தனியா வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ தென் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ ஓகே இப்போ ஏன்னா இப்போ எக்ஸ்பைரிஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் மந்த்லி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பைரிஸ்ல தான் வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணேன். இல்லைன்னா நான் வந்து நிஃப்டியில மட்டும் தான் வந்து ட்ரேட் பண்றதாவே வந்து இருந்துச்சு. நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலயுமே ட்ரேட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சது. எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில நாளைக்கு வந்து நிஃப்டில வந்து லாஸ் பண்ணியிருப்பேன், பேங்க் நிஃப்டில வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8,000. பிகாஸ் நான் நார்மலா ஒரு நிஃப்டில மட்டும் எடுத்ததுன்னா 20,000 பிளஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, ஸோ என்னோட ப்ராஃபிட் லெவல் வந்து நான் மோஸ்டா 1:2 தான் வந்து நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். லாஸ் ஆச்சுன்னா ஒரு ட்ரேட்ல வந்து ஒரு 10,000 குள்ள லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு 20,000 மேல வந்து ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ ஆகஸ்ட் 18 வந்து பாருங்க 16,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் ஆகஸ்ட் 19 வந்து பாருங்க 2400 தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த டேஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 2 or 3 ட்ரேட்ஸ் கிட்ட நான் எடுத்திருப்பேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வந்து கிடைச்சிருக்கு. பிகாஸ் ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் வந்திருக்கும், ஒரு ட்ரேட்ல லாஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த டே எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டேல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ல மட்டும் தான் வந்து எக்ஸிகியூஷன் எரர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு அன்னைக்கு வந்து லாஸ் வந்து புக் பண்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த பேங்க் நிஃப்டில நான் அன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அன்னைக்குமே வந்து நம்ம ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம். பேங்க் நிஃப்டில சடனா ரிவர்ஸ் ஆனதுனால அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரேட்லயுமே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஆகஸ்ட் 20 அன்னைக்கு நம்ம லாஸ் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்த ஆகஸ்ட் 14 வந்து 2660, ஆகஸ்ட் 21 வந்து பாத்தீங்கன்னா 12,000, ஆகஸ்ட் 28 தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து கிடைச்சது. ஆகஸ்ட் 28 வந்து டோட்டலா 3 ட்ரேட்ஸ் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அந்த 3 ட்ரேடுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. 20,000 20 பிளஸ் 15,000 சம்திங். ஸோ டோட்டலா வந்து ஒரு 55,000 வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆகஸ்ட் மந்த்ல நம்மளோட ஆல்கோ செட்டப் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணா இன்னும் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நார்மலா நான் பேக் டெஸ்ட் பண்ணதுல இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. 50 to 60% தான். 10 ட்ரேட் எடுத்தா 5 ட்ரேட் லாஸ் ஆகும், இல்ல 6 ட்ரேட் லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பட் வந்து நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கு. ஸோ இதையே வந்து நான் ப்ரீவியஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாவே ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லயும் வந்து இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் சிச்சுவேஷன் மாறலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸோ செப்டம்பர், அக்டோபர் இதுக்கப்புறம் எப்படி நடக்குதுன்றத நான் உங்களுக்கு லைவாவே வந்து என்னோட P&L எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நம்மளோட சென்சிபிள் வெரிஃபைட் P&L எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரேடர்ஸ் ஆகஸ்ட் மந்தோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னும் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் அண்ட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ட்ரேடிங் ஜேர்னி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி லைவ் ட்ரேடிங் அப்டேட்ஸ் வந்து என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என் இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.